ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்திஸ் vlog. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாங்கள் பழனி ட்ரிப் போகிறோன்னு கொடைக்கானல் ட்ரிப்பும் போயிட்டு வந்த இந்த ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம். அண்ட் வந்து பழனியில் செம்ம கூட்டங்க. குழந்தைங்களுக்கு மொட்டை போடுறதுக்கு நீங்கள் பழனிக்கு போனீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. அண்ட் வந்து பழனி பக்கத்தில் தான் கொடைக்கானல் இருக்குன்னு ஒரு 2 ஹார்ஸ்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு கொடைக்கானல் ட்ரிப்பும் அப்படியே பிளான் பண்ணி போயிட்டோம். ஆனால் ஒரே நாள்லேயே கொடைக்கானல், அடுத்த நாள்லேயே பழனி, 2 டேஸ்லேயே நாங்கள் வந்து கொடைக்கானல் டு பழனி போயிட்டு எங்கள் பையனுக்கு மொட்டை போட்டுட்டு வந்துட்டோம். அண்ட் கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைமேட் செம்ம சில்லாக இருக்குங்க. நைட் ஆகாதான் செம்ம கூலிங் ஆகுது. அண்ட் வந்து கொடைக்கானலில் வந்து குணா குகை அதெல்லாம் பார்க்குறதுனா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இடம் எல்லாமே. நாங்கள் இப்போ குணா குகைக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் குணா குகை வந்து நம்ம தான் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்ததுக்கப்புறமா எல்லாமே செம்ம ரஷ் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் மார்னிங்கே போனதால எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அண்ட் வந்து கொடைக்கானலில் இப்போலாம் வந்து பாஸ் வாங்காமல் வந்து அலோவ் பண்ண மாட்றாங்க. நீங்கள் மறக்காமல் போனோம்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு பாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. பாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ வந்ததால் ரொம்ப கூட்டமும் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே பயங்கர ரேட்டாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு நீங்கள் போயிட்டு ஸ்டே பண்ணுறதுன்னா ரொம்ப அதிகமான அமௌண்ட் கேட்பாங்க ரூம்ஸில் தான். அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் இப்போ வந்து சீசன் டைம்ன்றதால பயங்கர கூட்டமாகவும் இருக்குது. ஆனால் பாஸ் வந்ததால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. போகிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போகும்போது தான் குணா குகையில் வந்து அப்போ தான் வந்து சில்னஸ்ஸு மேலே வந்தது. சும்மா கிளைமேட் செம்ம வேறு லெவலில் இருந்தது. நான் நெக்ஸ்ட்டு இப்போ வரும் பாருங்கள் அந்த வீடியோவில், அவ்வளோ சில்னஸாக இருந்தது அந்த பிளேஸு. நாங்கள் அங்கே உட்காந்து ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். கிளைமேட் பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே பனியெல்லாம் மிஸ்ட்டு எல்லாமே படர்ந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் இங்கேருந்து கிளம்பினோம். ஆனால் வந்து நாங்கள் அங்கே ரீச் ஆனது 4.5 ஹவர்ஸ்லேயே வந்து ரீச் ஆகிட்டோம் கொடைக்கானலுக்கு. அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக என் வீட்டுக்காரர் ஓடிட்டே போயிட்டாரு. அந்தளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு கொடைக்கானல் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே பழனிக்கு வந்துட்டு அங்கேருந்து ஷார்ட்கட்லேயே வந்துட்டு பழனிக்கு வந்து மொட்டை போட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. தேங்க்யூ.